நமசிவாய. லால் கிதாப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. லால் கிதாப் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி அது வந்து அதுக்கு ஒரு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா சிகப்பு புத்தகம்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இந்த புத்தகத்தை இது வரைக்குமே யார் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியவே இல்லை. ஏகப்பட்ட ஒரு அமானுஷ்ய பரிகாரங்களை கொண்டது லால் கிதாப் அப்படின்னு. நான் முதல்ல ஒரு 15 வருஷம் 13 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால Facebookல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் அமானுஷ்ய பரிகாரங்கள்னு ஆரம்பிச்சேன். இப்போ வந்து அது இன்ஆக்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு ஒரு மோட்டிவேஷனே வந்து எனக்கு அந்த புக் தான் வச்சுக்கோங்களேன். அந்த புக்ல இருக்கிற கண்டென்ட் நான் போடல, நான் என்னோட ஓன் கண்டென்ட் தான் போட்டிருந்தேன். பட் ஸ்டில் அந்த ஒரு பெயர் வந்து அதுக்கு உண்டான ஒரு விஷயமாக இருந்தது, தூண்டுதலாக இருந்தது. இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு நெகட்டிவிட்டி போறதுக்கு நிறைய குட்டி குட்டி பரிகாரங்கள் நிறைய இருக்கு. அதுல வந்து இந்த லால் கிதாப்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவா என்னோட லைஃப்ல நான் பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு பல பேருக்கு நான் சொல்லி அவர்கள் செய்து பார்த்த விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை மாசத்துக்கு ஒரு தடவை செய்யலாம், சுத்தி போடுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ரெட் த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் காலுடைய அடிப்பாகத்திலிருந்து மேல் பாகம் வரைக்கும் நீங்க காலிலே அழுத்திக்கலாம். அழுத்தி இது வரைக்கும் தலை உச்சந்தலை வரைக்குமே இருக்கக்கூடிய அளவை நீங்கள் எடுத்து விடலாம். அது அளவு எடுத்துடுறீங்க இல்லையா? அதை அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. அந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபுல்லா தேங்காயில சுத்திட வேண்டியது. தேங்காயை சுத்திட்டு ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 9 தடவை தலையை சுத்தி அதை வந்து அந்த நாளே நீங்கள் வந்து ஏதாவது ஓடும் நீரில் விட்டு விட வேண்டியது. அது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா நமக்கு எந்த மாதிரியான பிளாக்கேஜ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணக்கூடியதாக இருக்கு. நமசிவாய.